ஏமா ரோகிணி, அப்ப நீ வந்து பொய் சொன்னதை ஒத்துக்கிற அப்படிதானே? நான் ஒத்துக்கிறேன் தான் ஐயா. ஆனா யார்கிட்ட பொய் சொன்னேங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படின்னா யார்கிட்ட பொய் சொன்னேன்? நான் என் அத்தை கிட்ட பொய் சொன்னேன். என் அத்தை இந்த மாதிரி வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க பணக்கார பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் மனோஜை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். மனோஜும் நானும் வந்து லவ்ல இருந்தோம். நாங்கள் வெளில சுற்றினோம். ஏன் இதோ பாருங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. பார்த்தா அது முதல்ல வந்து நானும் மனோஜும் வந்து ஒரு ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோம். அப்போ இந்த ஆஃபீஸோடைய ஓனர் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு நாங்கள் போன போது எடுத்த ஃபோட்டோ, அதில் டேட்டும் கீழே போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு எப்போவும் முன்னாடி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஐயா. ஆனால் அந்த சமயத்தில் இவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட மனோஜ் சொன்னார் திருப்பி. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. நான் மனோஜ் கிட்ட வந்து, மனோஜ் உங்க அம்மா எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்க, மனோஜ் தான் வந்து என்கிட்ட இல்லை எங்க அம்மாவுக்கு வந்து பணக்கார பொண்ணு தான் வேணும் அப்படின்னு உடனே நான் மலேசியா மருமக அப்படின்னு சொல்லி போய் சொன்னோம். அது என் மனோஜுக்கும் தெரியும். அது மனோஜுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 பேருக்கு தெரியும். அப்படின்னா வேற யாருக்குமா தெரியும் அப்படின்னு ஜட்ஜி கேட்க, நீ என்னம்மா புது கதையா சொல்ற அப்படின்னு இந்த பக்கம் லாயர் கிருஷ்ணா வேற கேட்குறாங்க. கேட்கும் பொழுதே வந்து, மேடம் இது புது கதை இல்லை, இதான் உண்மை அப்படிங்கும் போது, பொய் மேடம் பொய் அப்படின்னு இந்த பக்கம் மனோஜ் கத்த, ஏன் மனோஜ் இப்ப மறைக்கிற? இப்ப திடீர்னு நான் சலிச்சு போயிட்டேன் உனக்கு. ஏன் முத்து மீனா நீங்க 2 பேர் கூட இப்படி எனக்கு முதுகுல வந்து குத்துறீங்கல்ல அப்படின்னு அவங்க ஷாக் ஆகி பாக்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து இவங்க 2 பேத்துக்கும் கூடவே தெரியும் மேடம், நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக போய் சொன்னோம். ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லலாங்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து நாங்க வந்து என் மாமனார் மாமியாருக்கு தெரியாது, அப்புறம் வந்து ரவி ஸ்ருதிக்கு தெரியாது. ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு அப்போ அவங்களுக்கு கல்யாணமே நடக்கல. அதே மாதிரி நாங்கள் வேற வழி இல்லாமல் இப்போ வந்து மனோஜ் போய் வந்து முத்து மீனாவை கூப்பிட்டு, இல்லை இப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுனால எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பிளான் தான் இது. உண்மையை சொல்ல போனால் இந்த ஐடியாவை கொடுத்ததே வந்து மீனா தான் வந்து அப்போ அத்தை வந்து நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து பணம் இல்லைன்னு தான் திட்டுறாங்க. அவங்களுக்கு பணக்கார பொண்ணு வேணுங்கிறாங்க. நீங்கள் நம்ம ஊரில் பணக்கார பொண்ணுன்னா அவங்க வீட்டுக்கு வரணுங்குவாங்க, வேற நாட்டு பொண்ணுன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மீனா சொன்னதுனால தான் நாங்கள் இந்த பொய்யெல்லாம் சொன்னோம். இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக மீனா, அதே மாதிரி மனோஜுக்கு சீக்கிரமாகவே ஏதாச்சும் ஒரு பணக்கார பொண்ணா கட்டி வச்சா அதில் பணம் வரும், அதில் டிராவல்ஸ் நடத்தலான்னு முத்துவும் முடிவு பண்ணி இப்படி வந்து பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் பரவாயில்ல, என்னை காதலிச்ச நாங்கள் யாருக்காக இவ்வளோத்தையும் சொன்னோன்னா அந்த மனோஜே எனக்கு எதிராக பேசுகிறாரு. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் அந்த விவாகரத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் பொய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்னை இவங்கெல்லாம் தூண்டி விட்டு சொல்ல வச்சுட்டு கடைசியில் நான் மட்டும் ஏதோ கெட்டவங்கிற மாதிரி ஆக்குறாங்க அப்படின்னு வந்து பேச அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. விஜயா மனோஜுக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல, முத்து மீனாவுக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. அவங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ஒருத்தங்க பார்த்துக்க உடனே, மேடம் என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து உடனே வந்து இந்த கிருஷ்ணா வேற இப்போ விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. விஜயா வந்து அவள் பொய் சொல்றா மேடம், அவள் பொய் சொல்றா அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து இவர் வந்து அப்படின்னு நெஞ்சை வந்து கரிச்சிட்டு ஜட்ஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 15 நிமிஷம் ரீசஸ், நான் 15 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ எந்திச்சு கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்பொழுதே வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் முழிக்க உடனே அப்படியே கெத்தா ஒரு பார்வை பார்க்குறாங்க ரோகிணி. பார்த்தோன்னே, என்னம்மா இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, அது இவங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அவங்க வந்து ப்ரூஃப்னு சொல்லிட்டு லவ் பண்ணதுக்கு டேட் ஸ்டாம்பெல்லாம் போட்டு வச்சு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இப்போ நீ என்னப்பா பண்ண போகிற? இப்போ இப்படிலாம் போச்சுன்னா நமக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வராது போல இருக்கே அப்படின்னு வந்து இந்த பக்கம் பேச ஆரம்பிக்க, இப்படின்னா கவுன்சிலிங் அனுப்பி விட்ருவாங்கம்மா அப்படின்னு ஒன்று. இல்லை மேடம் அவள் பொய் சொல்கிறா மேடம் அப்படின்னு இந்த பக்கம் மனோஜ் வந்து எல்லாருமே மாற்றி பேசுகிறாங்க. மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து 15 நிமிஷம் இருக்குல்ல மேடம், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து முத்துவை கூப்பிட்டு, நீங்கள் வாங்க என் கூடன்னு கூப்பிடுமா, உங்களை திருப்பி கூப்பிடுவாங்கம்மா, எங்கம்மா போறீங்க? அதை வந்துடுறேன் மேடம், 10 நிமிஷம் நான் வந்துடுறோம் அப்படிங்கும் பொழுதே வந்து, என்ன நீ விசாம தப்பிச்சோன்னு கிளம்புறியா, நீ தான் அவளுக்கு ஐடியா கொடுத்தியா அப்படின்னு வந்து கோபமா கேட்குறாங்க. விஜய், அத்தை உங்களுக்கு தெரியாத அத்தை, அது அப்படி நாங்கள் தான் ஐடியா கொடுத்தோம்னா எதுக்கு என் புருஷனே வந்து எல்லாரும் முன்னாடி வந்து இப்போ ஃப்ராடுங்கிறத போட்டு உடச்சிருக்கணும் அப்படின்னா வந்து அப்போதே தெரிய வேணாம் அவங்களுக்கு, இருங்க நான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லை அப்படின்ட்டு வேகமாக கிளம்புறாங்க. எங்கேயோ எல்லாரும் கிளம்பி போக, ஐயோம்மா அவ தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா, கடைசியில் இவ சொன்னதுனால கடைசியில் நம்ம மேலே ஏதாச்சும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு அது இதுன்னு ஏதாவது சொல்லிட போறாங்க, பொய் சொன்னோன்னு சொல்லிட போறாங்கம்மா அப்படின்னு மனோஜ் பேசி, இவ இப்படிலாம் பேசுவான்னு நினைக்கவே இல்லைம்மா அப்படிங்கும் பொழுதே டக்குன்னு வராங்க ரோகிணி. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல மனோஜ், கேஸை வாபஸ் வாங்கிடு, நம்ம ஒன்றா சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு என் கூட இருந்ததெல்லாம் பிடிக்கலையா என்ன அப்படின்னு வந்து கிட்டக்கு வந்து கேட்க, அவங்க கேட்குற டோனு விதத்தை பார்த்தே விஜயா ஷாக் ஆயிடுறாங்க. ஏய் தள்ளி போடி, சரியான எப்படி ஒரு பெரியான வில்லியா இருக்க நீ, இவ்வளோ கேவலமா இருப்ப நீ, நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னா, இந்த பாருங்க எனக்கு மனோஜ் வேணும். உண்மையிலே இந்த பொய் சொல்ற ஐடியாவே மீனா கொடுத்தது தான், உங்க பையன் தான் வந்து என்கிட்ட கேட்டாரு, அவருக்கு தான் சொல்லிட்டேன் என்ன எல்லாத்தையுமே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து கோர்ட் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஜட்ஜு வேற வந்து உட்காந்துட்டாரு. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட முத்து மீனாவை மட்டும் காணோம்.
முத்து மீனா வரோன்னா ஏமா என்ன திடீர்னு எந்த நினச்சா வர்றது திரும்பி போகிறது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா கோர்ட்டால் வேறு எதுமா என்ன 10 நிமிஷம் தானே சொன்னான்ல போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன அவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்டுன்னு மேடம் கிருஷ்ணா என்ன நடக்குதுங்க அப்படின்னா வந்து இதோ வந்துருவாங்க இதோ வந்துருவாங்க இதோ வந்துருவாங்க அப்படின்னா அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பாருங்க ஐயா நான் வந்து உண்மையை சொன்னதுனால பயந்து அவங்க ஓடிட்டாங்க, அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் வந்து இதான் உண்மை, தயவு செஞ்சு எனக்கு என் மனோஜோட நான் சேர்ந்து வாழணும். இவர் சொன்னதுக்காக போய் சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து என் வாழ்க்கையில் கஷ்டப்பட முடியாதுல்ல, எனக்கு எப்படியாச்சும் மட்டும் இந்த ஒரு திருப்பி அவர் கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருங்க, அதுதான் நியாயமாக இருக்கும். நான் வந்து ஒரு பொண்ணு தனியாக இருக்கேன், எனக்கு என் குழந்தையோட என் புருஷனோட வாழணுங்கிறது மட்டும் தான் ஆசை. நான் எதுவும் வேற எதுவும் பேராசெல்லாம் படலை. எங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஏதாவது சண்டையான்னு கேளுங்க, மனோஜ் கிட்ட எதுவுமே கிடையாது. பாருங்க 10 நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து ரூம்ல உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தது, அப்புறம் ஷோரூம்ல வச்சு எடுத்ததுன்ட்டு நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம். எங்க அத்தை ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து வச்சுட்டாங்க போல, அதனால அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எல்லாமே பொய் வரான, எல்லாமே பொய்யா அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா வந்து கதவு கிட்டக்க வந்து முத்துவும் மீனா நிற்கிறாங்க. நீ எங்கம்மா போன, நீ விசாம எங்க எஞ்சி போயிட்டீங்க 2 பேரும் அப்படின்னா இதுக்காக தான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. வந்து இந்த கிருஷ்ணா காதில் ஏதோ சொல்றாங்க. அந்த லாயர் கிருஷ்ணா உடனே அப்படின்னு தலையாட்டிட்டு, இவரோட இன்னும் ஒரு 2 சாட்சிகளை மட்டும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு வந்து கேட்க, உடனே இன்னும் 2 சாட்சியா யாரு, சரி வர சொல்லுங்க அப்படிங்கும் போதே வந்து இப்படி யாருன்னு ரோகிணி பார்த்தா ரோகிணியுடைய அம்மாவும் கிறிஷும் நடந்து வராங்க. கிறிஷ் அப்படியே கிறிஷ் வரதை பார்த்து இவங்க ஷாக்காக கேட்ட கொண்டு இதுதான் அந்த ரோகிணியுடைய அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன். இந்த பையனுக்கே எல்லா உண்மையும் தெரியும், அவரே கேளுங்க அப்படின்னு இவங்க முடிக்கிறாங்க. ஐயோ வந்து என் பிள்ளைய நான் அனுமதி இல்லாமல் எப்படி இவங்க கேள்வி கேட்க முடியும், அதெல்லாம் முடியாது யுவர் ஆனர் அப்படின்னா அவங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பாட்டியை கார்டியன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஸ்கூல்லலாம் வேற சேர்த்துருக்காங்க, அதனால வந்து அவங்க பாட்டி சொல்லலாம் அப்படின்னு இந்த பக்கம் மீனாவும் பேச அவங்க ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது அந்த கிறிஷ் கிட்டக்க ஜட்ஜி கிட்டக்க வர சொல்லி, தம்பி இவங்க இதில் யாரு பாவம் அம்மா சொல்லுப்பா, தைரியமா சொல்லு, இதுக்கப்புறம் சொல்றதுக்கு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா பயந்து பார்த்தோன்னா யாருன்னு சொல்லுப்பா அப்படிங்கும் போது அவங்க அம்மா அப்படியே பக்கத்துல ரோகிணி பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இவங்க தான் அப்படின்னு காமிக்க, உன் அப்பா யாரு அப்படின்னா வந்து என் அப்பா இறந்துட்டாரு, ஆனா இவர் தான் என் டேடி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை காமிக்கிறாங்க. இவங்க தான் அம்மா அப்படிங்கிற விஷயம் இந்த இவங்களுக்குலாம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இவங்களுக்குலாம் தெரியாது, ஆனா இப்பதான் மீனா ஆண்டி சொல்லிட்டாங்களா, நான் எல்லாத்துக்கும் தெரியுமா, மீனா ஆண்டிக்கு ஊர்ல வச்சு தெரியும், அவங்கள்ட்ட சொல்ல வேணான்னு எங்க அம்மா காலில் வேற விழுந்தாங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் கிறிஷ் பேசிக்கிட்டே இருக்க இவங்க அப்படியே ஷாக் ஆகி பார்க்க அப்படியே கெத்தாவை பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்டு இப்போ தெரியுதா இவரோட குழந்தையும் தெய்வம் ஒண்ணுங்குவாங்க, அந்த குழந்தை பொய் சொல்லாது, அது எவ்வளோ கரெக்டாக உண்மை எல்லாத்தையும் சொல்லுது, நான் சொன்ன அதே விஷயத்தான் சொல்றாங்க. இல்லை ஆர்டர் இது இல்லை இவர் ஆர்டர், இது பொய் ஐயா, இது பொய், வேணுனே என் மகனை மிரட்டி ஏதோ சொல்லி கூட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்கூடாதியா அப்படிங்கும் போது நிறுத்துமா நீ சும்மா எத்தனை பொய்மா சொல்லுவேன் அப்படிங்கும் போது நேற்று கூட வந்து ஒரு பொய் புகார் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வந்து திட்டு வாங்கினாங்க, அந்த இன்ஸ்பெக்டரை கூட நீங்க கேட்கலாம் அப்படின்னு மாத்தி சொல்ல, முதல்ல ஒன்னதாமா பிடிச்சி உள்ள தூக்கி போட சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க திருப்பி ஒரு ஜட்ஜி திட்ட ஆரம்பிக்க, உடனே அப்படி குழம்பி போய் ஐயோன்னு இப்ப ரோகிணி முடிக்கிறதோட வந்து இந்த பக்கம் எப்படி கதை முடிந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிஷனை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. ரோகிணியோட பிடியில இருந்து மனோஜ் தப்பிப்பாரா, இல்ல மனோஜ் வந்து வெகுளி மாதிரி தேவையில்லாம முட்டாள்தனமா திருப்பி சிக்கிப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.